ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வெறும் தண்ணியை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் எஃபெக்ட்டை கொண்டு வரதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவைப்படுறது ஒரு பிளெயின் ஷீட், ஒரு டிரான்ஸ்பரண்டான ஷீட், அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர். எனக்கு வாட்டர் வந்து ட்ராப்பாக ஊற்றணுன்றனால நான் சிரஞ்சி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சிரஞ்சி யூஸ் பண்ணி வாட்டரை ட்ராப்பாக டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் வந்துட்டு நான் ஊற்றிக்கிறேன். இப்போ இது பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு கர்வ்டு சர்ஃபேஸாக நமக்கு தெரியுது. மேலே சர்ஃபேஸ் வந்து கர்வ்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின். இந்த வாட்டர் ட்ராப்போட சர்ஃபேஸ் கர்வ்டாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ எக்ஸ்பிரிமெண்ட்டை டெஸ்ட் பண்ண போகிறோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி மேக்னிஃபையிங் கிளாஸ் எஃபெக்ட் உங்களுக்கும் கிடைச்சதா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இதுக்கு பின்னாடி உள்ள ஃபிசிக்ஸ் வந்து பார்க்கலாம். நார்மலாக நம்ம எப்படி ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா, அந்த பொருள் மேலே லைட் இன்சிடென்ட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணில் படுது. ஸோ நம்ம கண்ணில் இருக்கிறது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ். அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, லைட்டெல்லாம் சேர்த்து கன்வெர்ஜ் பண்ணி ஒரு பாயிண்ட்டில் நிறுத்தும். அதாவது ரெட்டினால படும். கான்வெக்ஸ் லென்ஸ்ன்றனால அந்த இமேஜ் வந்து இன்வெர்ட்டடாக கிடைக்கும், தலைகீழாக கிடைக்கும். அதை நம்ம பிரெயின் கரெக்ட் பண்ணும். இப்படி தான் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோன்னு படிச்சிருந்துருப்போம். இப்போ தூரத்தில் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அது இன்சிடென்ட் ஆகிற ஆங்கிள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ நமக்கு ரெட்டினால் படக்கூடிய அந்த இமேஜும் சின்னதாக இருக்கும். இதே கிட்டவே அந்த ஆப்ஜெக்டை பார்த்தோம் அப்படின்னா, அது இன்சிடென்ட் ஆகிற ஆங்கிளும் பெருசாக இருக்குது. ஸோ ரெட்டினால் நமக்கு கிடைக்கக்கூடிய இமேஜும் பெருசாக இருக்குது. ஸோ அதனால தான் பக்கத்துலேயே ஒரு இமேஜ் பார்க்கும்போது அது பெருசாக தெரியுது. இப்போ லைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஏர் மீடியம்லேருந்து ஒரு வாட்டர் மீடியமோ இல்லை கிளாஸ் மீடியமோ அதோட மீடியம் சேஞ்ச் ஆகும்போது ரீஃப்ராக்ஷன் நடக்கும்னு நம்ம படிச்சிருப்போம். ரீஃப்ராக்ஷன்றது லைட்டோட பாதையில் சின்ன டீவியேஷன் நடக்கிறது தான் ரீஃப்ராக்ஷன். ஸோ அதான் இங்கே நடக்க போகுது. ஸோ நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம ஐக்கும் நடுவில் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை நம்ம வச்சோம் அப்படின்னா, கான்வெக்ஸ் லென்ஸோட நேச்சர் என்ன அப்படின்னா, அது லைட்டெல்லாம் கன்வெர்ஜ் பண்ணி ஒரு பாயிண்ட்டில் கொடுக்கும். இந்த மாதிரி ரீஃப்ராக்ட் ஆகிறனால இன்சிடென்ட் லைட்டோட ஆங்கிள் வந்துட்டு பெருசாகுது. ஸோ நம்ம எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டை கிட்ட பார்க்குறோமோ அதே போல் கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டை மேக்னிஃபை பண்ணி கிட்ட பார்க்க முடியும். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த கான்வெக்ஸ் லென்ஸோட வேலையை யார் பார்க்குறா அப்படின்னா, வாட்டர் ட்ராப். ஏன் அப்படின்னா, அந்த வாட்டர் ட்ராப்போட சர்ஃபேஸ் வந்து கர்வ்டாக இருக்குது, லைக் கான்வெக்ஸ் லென்ஸ் மாதிரி. இப்போ நம்ம கையில் ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் இருக்குது. ஸோ நம்ம எல்லா பொருள் மேலேயும் இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இப்போ மொபைல் ஃபோனோட ஸ்க்ரீனில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். நம்ம டிஸ்பிளேல மில்லியன்ஸ் ஆஃப் பிக்சல்ஸ் இருக்கும். இந்த பிக்சல் ரேட்டை வச்சு தான் அதோட கிளாரிட்டியை நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு பிக்சல்லையும் 3 சப் பிக்சல்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ரெட், க்ரீன் அண்ட் ப்ளூ. நீங்களும் இந்த மாதிரி வாட்டர் யூஸ் பண்ணி மேக்னிஃபையிங் கிளாஸ் பண்ணி மொபைல் ஃபோன் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம எடுத்துக்கிற வாட்டர் ட்ராப்போட சைஸ் வந்து எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு மேக்னிஃபிகேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து பெருசாக தெரியும். ஸோ சின்ன ட்ராப் யூஸ் பண்ணி மொபைல் ஸ்க்ரீனில் பாருங்கள். இன்னுமே வந்துட்டு அந்த சப் பிக்சல்ஸ்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இதை ஷேர் பண்ணுங்கள்.